எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். என்னடா இப்படி வீடியோ போடுறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தோ என் டேபிளில் இருக்கிற இதுதான் அந்த வீடியோவிற்கான ஒரு விஷயம். அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அன்பாக்சிங் வீடியோனா பெய்டு அன்பாக்சிங், அதாவது ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான். நான் காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருளுக்கு அன்பாக்சிங் நானே பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக என்னோட ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதாவது வந்து இப்போ நான் வந்து ஸ்விம்மிங்லாம் போகிறேன். ஸோ எனக்கு ஸ்விம் பண்ணும்போது வாட்ச் கட்டிட்டு ஸ்விம் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா ஒரு ஆசை. ஸோ அதுக்கு தான் இதை வாங்கினது. எஸ், அமேஸ் ஃபிட்டோடது. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் டப்பா டப்பா டப்பா. ஸோ அமேஸ் ஃபிட்டோட ஆக்டிவ் எட்ஜ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதை பிரிப்போம். இதுதான்ப்பா இதுல ஒரு பெரிய பிரச்சனை. 1008 இதை போட்டு வச்சிருக்காங்க. அதாவது சேஃப்டி ஓகே, பட் வாங்கி காசு கொடுத்து வாங்கினவனாலே திறக்க முடியலன்னா எப்படி? ஸோ எஸ் இதுதான் கைஸ் அந்த வாட்ச். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் கிரீன். இந்த கலர் வந்து மின்ட் கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே வந்து 2-3 வேரியன்ட் இருக்கு. பிளாக் ஒன்று இருக்கு, மிட் நைட் பிளாக்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அப்புறம் லாவான்னு ஒன்று இருக்கு. அது ஒரு மாதிரி கிரேயிஷா இருந்துச்சு. பட் அது ரெண்டுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்கிறதுனால எனக்கு இதுவுமே ஒரு மாதிரி யூனிக்கா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதுவே ஓகேன்ற மாதிரி ஐ டிசைடட். இது வந்து எவ்வளோ அப்படின்னு விலை பார்த்தீங்கன்னா வந்து 7699 ஆச்சு. இது வந்து ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இதில் லைட்டாக சும்மா பார்க்குறேன். இதை யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ வந்து நான் அப்புறமா போடுறேன். பயங்கரமா இருக்கு மக்களே. இதில் வந்து வாட்ச் தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஓகே, இதில் வந்து சார்ஜிங் கேபிள் இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அதோ யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ சார்ஜிங் கேபிள், இது யூசர் மேனுவல். ஸோ வாட்சை சும்மா ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்ட்டு. இது எப்படி ஆன் பண்ணிட்டேன் மக்களே, ஆன் பண்ணிட்டேன். எஸ், அமேஸ் ஃபிட் ஜெப் பிராண்ட் அப்படின்னு வந்திருக்கு. பார்ப்போம், இது ஓப்பன் ஆகட்டும். ஸோ இதில் என்னன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து நல்ல ரகட் ஃபீச்சர் அப்படின்றாங்க. ஸோ ஹார்டாக இருக்கு, கீழே போட்டாலும் உடையாதுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் போட்டாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். ஓகே, நான் இதை இது பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. இல்லை 68% இருக்குன்றாங்க. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பேரிங் கைடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்காக இந்த வாட்ச் வந்து இதுதான் வந்து வாட்சோட பில்ட்டு. இது பின்னாடி வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு. மற்றபடி வந்து மீதி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூவில் போடுறேன். இதுக்கு வந்து என்னன்னா பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் 4 பட்டன். ஸோ இன்கேஸ் வந்து தண்ணி மேலே பட்டுருச்சு அப்படின்னா சில சமயம் டச் ஒர்க் ஆகாது. எல்லா வாட்ச்லையுமே டச் ஒர்க் ஆகாது ஜென்ரலாக. அதுக்காக தான் வந்து அப்படியுமே ஆப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது, இது வந்து செலக்ட் பண்ணுறது, இது வந்து பேக்கு, இது வந்து அப்பு டவுனு, டவுன் போகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு, இந்த கலர் சீக்கிரம் அழுக்காயிடுமோ அப்படின்ட்டு. நம்மளோட யூஸ்வல் தாட் ப்ராசஸ் இப்படிதானே. ஸோ அண்ட் பிளாக் வாங்கியிருக்கலாம். பிளாக் வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, பிளாக் வந்து யூஸ்வல் கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் போகலாம் அப்படின்ட்டு. இது ஸ்ட்ராப் வந்து அப்படி டப்புன்னு யூஸ்வலா இப்போ நான் போட்டுட்டு இருக்கிற இந்த வாட்ச்ல வந்து ஸ்ட்ராப் வந்து மாத்திக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்றனால தான் நான் புதுசு வாங்கினேன். ஸோ இதில் ஈஸியாக கழட்டி நம்மளே மாட்டிக்கலாம் வேற ஸ்ட்ராப்பு. பட் இதை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிட முடியாது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூ எல்லாம் வச்சு தான் வந்து இதில் மாற்றவே முடியும். ஸோ இதுதான் இந்த வாட்சோட இது அமேஸ் ஃபிட் ஆக்டிவ் எட்ஜ். ஸோ மீதியெல்லாம் நான் வந்து ஒரு 1 வீக்கோ 10 days யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றத நான் வந்து
இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. ரொம்ப நாள் ஆசைக்கு வந்து எனக்கு என்னன்னா ரொம்ப செலவும் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல வந்து எனக்கு எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸ்லாம் வரணுன்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அப்படி பார்க்குறப்போ இது ஒரு மாதிரி இருந்துச்சு. நிறைய ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு மண்டை காஞ்சு இதை வாங்கணுமா வேணாமா, நமக்கு இது தேவையா இல்லையான்னு நிறைய ஒரு செல்ஃப் டவுட்லாம் பட்டு தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இதுதான் கைஸ் அந்த வாட்ச். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், இந்த வாட்சில் வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதிரி ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கேமராவை. வேறு வழி இல்லை, பொறுத்து கொள்ளுங்கள் மக்களே. பாய்.